எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் இஷ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருந்தோம் நம்ம சேனல்ல. ஒரு 2 days நல்லா தான் போயிட்டு இருந்தது. 3வது நாள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஏன், எதனால, என்ன கிளிப் ஆட் பண்ண அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். காப்பிரைட் ஸ்ட்ரைக் நம்ம சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த வீடியோ அப்லோட் பண்ணதுனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா எனக்கே என்னன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. அதுக்கப்புறமா நான் போய் செக் பண்ணி பார்த்ததுல இன்னொருத்தவங்களோட ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களோட வீடியோஸ், மியூசிக் எல்லாமே பர்மிஷன் இல்லாமல் நம்ம சேனல் நம்ம அப்லோட் பண்ணதுனால நம்மளுக்கு யூடியூப் தரப்புலேருந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தது அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. செகண்ட் பாயிண்ட் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் 90 days நம்ம சேனலில் ஆக்டிவாக அப்படியே காமிச்சிட்டே இருக்கும். அந்த ஆக்டிவாக காமிச்சிட்டு இருக்க டைமில் நம்ம என்னதான் வீடியோஸ் போட்டாலுமே நம்மளுக்கு வியூஸ் டவுனாக தான் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கும்போது இன்னொரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் நம்ம வராமல் பார்த்துக்கணும். அப்படி நம்மளுக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆக்டிவில் இருக்கும்போது ரெண்டாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நம்ம சேனலில். ஏன் அப்படின்னா 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் அலோடாக இருக்கும். 3வது ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தது அப்படின்னா சேனல் டெர்மினேட் ஆகிடும். இப்போது ஃபர்ஸ்ட் காப்பிரைட் 90 days வேலிடிட்டி. அது இந்த 90 daysக்குள்ள இன்னொரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா அந்த 90 days ப்ளஸ் இன்னொரு 90 days இருக்கும். 3வது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுன்னா சேனல் யூடியூப் தரப்புலேருந்து டெர்மினேட் பண்ணுறாங்க. அதனால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்போதே நம்ம சேனலை காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராத என்ன மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு நம்ம பார்த்து போடணும். இல்லை அப்படின்னா அந்த 90 days வரைக்கும் நம்ம எந்த ஒரு வீடியோ எதுவுமே போடாமல் நம்ம சைலண்ட்டாக வெயிட் பண்ணணும். நான் அந்த மாதிரி தான் 90 days வரைக்கும் வெயிட் பண்ணேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு 90 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்மளை காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராமல் என்ன மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னா நம்மளோட ஓன் வாய்ஸாக இருக்கணும். நம்மளோட ஓன் கண்டென்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வீடியோ நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராமல் நம்ம ஹாப்பியாக நம்ம சேனலை க்ரோ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். டாடா பாய், தேங்க்யூ.